அந்த பொண்ணோட குரல். நான் உண்மையாதான் இருந்தேன், நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்சேன். என் தலையெழுத்து இப்படிதான் அமையணும்னு இருக்கு. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். இந்த கவின் வந்து எந்த வேலையும் செஞ்சதாவே தெரியல. பிள்ளைய பெத்துட்டாங்க, அவன் நல்ல 6 அடிக்கு அழகா வளர்ந்துட்டான்னா பிசினஸ் மாடலே அவன் தான். என் உடம்புலயும் தெம்பல, என் மனசுலயும் தெம்பல. 2.5 கோடிக்கு கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு, ஓல்வக்கார் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, 100 சவரனுக்கு மேல நகை போட்டிருக்கிறாரு. எந்த அளவுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியமா இருக்குன்னா, அது எப்படி அவங்க ரத்தத்துல கலந்துருக்குன்னா அந்த வரட்டு ஜம்பம் சாகர தருவாயில அந்த பொண்ணு இருக்கிற நகையெல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்துருச்சு, எங்க வச்சிருக்கேன்னு. அந்த அளவுக்கு ரத்தத்துல கலந்துருக்கு. அந்த கடைசி நிமிஷத்துல கூட நகையை பிடிச்சிக்கிட்டு செத்துச்சுன்னு சொல்றதா இல்ல எதுக்காக தன்னை துன்புறுத்தினாங்களோ அது எதுவுமே அவங்க இன்லாஸ்க்கு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சிச்சா தெரியல. 100 கோடி எனக்கு வந்து எத்தனையோ இடத்துல 100 கோடி சம்பந்தம் பேசினாங்க பிசினஸ் தொழில் தொடங்குறதுக்கு. நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு கூறு கெட்ட எனக்கு வாயில தப்பா வருதுங்க, தப்பு இல்லை, சரியா வருது, அதை சொல்ல முடியாம தவிக்கிறேன் நானு. இந்த கூறு கேட்டவனுக்கு அவனுக்கு படிப்பு இல்லை, கை கால் இல்லை, நீ ஒரு பொம்பளையோட காசுல தான் நீ தொழில் தொடங்குவியா? உங்க அப்பா அம்மா உனக்கு தொழில் வச்சு கொடுக்க மாட்டாங்களா? உனக்கும் நிம்மதி இல்லை, அந்த பெண்ணுக்கும் நிம்மதி இல்லை. வக்ரம் பிடிச்சவன் நீ ஒரு வக்ரம் பிடிச்சவன். உனக்கு துணையா உன் அப்பா. மேட்டர் பட டைட்டில் மாதிரி இருக்குங்க. அவங்க கதையை கேட்கும் பொழுது இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, அவங்க அப்பா அந்த பெண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ரொம்ப வக்ரமான சில விஷயங்களை வந்து அந்த பொண்ணோட பிறப்புறுப்புல காயம் இருந்ததா அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க கண்ணீர் வகுக்கிறீங்களே, அவன் அப்படி ஒரு கையால் ஆகாதவன் அப்படிங்கிறது தெரியும் போது அப்பவே வேணாமா, வேற நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாமா நீங்க தைரியம் கொடுத்துருக்க வேணாம். வீட்டுக்கு வந்த பொண்ணு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே திருப்பி அறிவுரை கொடுத்துருக்கீங்க. கல்யாணம்னா அப்படிதான்மா, இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. வரதட்சணை அட்டிங்க, என் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி கொடுத்துருக்கேன், நீ யாரா அதுக்கு மேல வரதட்சணை கேட்கறதுக்குன்னு கேட்டிருக்கணும். ஊரை கொட்டி அவங்களை அசிங்கப்படுத்தி இருக்கணும். பாவியல் கொடூரனா இருக்கான், இதுக்கு மேல என்ன வாயை கிளறாதீங்க. இப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து வந்து அவளை டார்ச்சர் பண்ணும்போது அதை வந்து அவ ஒரு பட்டும்படாம சொல்றா, தனியா வா, டிரைவர் வேணாம், நீங்க வா அப்பா, நீங்க வளர்த்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, தயங்குது இந்த பொண்ணு, தெரிஞ்சுக்க வேணாம், தெரிஞ்சிருக்கு, தெரியலன்னு அவங்க சொல்லல, தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பரிகார கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, பரிகாரம் பண்ணியிருக்காங்க, பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு இன்னொரு பஞ்சாயத்து வேணாம்ப்பா, தாலி கட்டிட்டு வந்து காசு கேட்கிறான், அதுக்கு பேர் கலாச்சாரம் கிடையாது, அது பேர் விபச்சாரம், ஆண் விபச்சாரம். அது மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. சமீபத்துல ஒரு வரதட்சணை புகார், ஒரு இது எதிர்பார்க்கல. இப்படி ஒரு மரணம், இப்படி ஒரு தற்கொலை, வரதட்சணை எதிர்பார்க்கலாம் நீங்க சொல்லாதீங்க. நாட்டுல டெய்லி வரதட்சணை கொடுமையால ஏதோ ஒரு மூலையில யாராவது ஒருத்தர் இறந்துகிட்டே தான் இருக்காங்க. இது வந்து நம்முடைய நோய், தேசிய நோய். 2025 மேம். ஆமாங்க, வயிற்றுச்சலா இருக்கு, தேசிய நோய். நான்லாம் என்ன நினைச்சேன், இப்ப ஏதோ 2 நாள் முன்னாடி லோகேஸ்வரிங்கிற பெண்ணு கல்யாணமாய் திருமணமாய் 4 நாள் தான் ஆச்சு. இங்க சென்னையை அடுத்து பொன்னேரியில அவங்க வந்து ஒரு பெரிய ஆதிக்க ஜாதி கூட இல்லை, சாதாரண ஒரு சமூகம், நம்முடைய சென்னையை சேர்ந்த பூர்வக்குடி. அவங்க வந்து 4 நாள் தான் ஆச்சு கல்யாணம் பண்ணி. என்ன ஒரு சவரன் நகை குறைஞ்சிருக்கு, 1 சவரன் நகையும் ஒரு ஏசியும் கொடுக்குறேன்னு ஏதோ அவங்க லெவல்ல ப்ராமிஸ் பண்ணி ஏசி வரலையாம். இப்போ கல்யாணம் பண்ணியும் ஏசி வரலன்னு சொல்லி ஏசி வரலன்னு சொல்லி 4ஆவது நாள் அந்த பொண்ணு வந்து செத்துருச்சு. லோகேஷ் கன்னியாகுமரியில் ஒரு தற்கொலை. இது நேத்து இப்ப ரிதன்யாவை நம்ம பேசுறதுக்கு காரணம் அவ்வளவு பணம், அவ்வளவு செலவு. அதுதான் அந்த அப்புறம் எப்படி? அதுதான் இப்போ லோகேஸ்வரி இறந்திருக்கு. நான் நினைக்கிறேன் அதை படிக்கும் பொழுது, ஒரு ஏசி வாங்கவங்க கூட துப்பு இல்லாதவனுக்குலாம் கல்யாணம் எதுக்கு ஒரு கேடா? நீ அந்த அளவுக்கு நீ இப்போ வந்து உன் பொண்டாட்டியை வச்சுதான் நீ வீடு கட்ட போற, ஏசி பண்ண போற அப்படின்னா, அப்ப நீ எல்லாம் உன்னை நம்பி வர பொம்பளையே நீ எப்படியா காப்பாத்துவ? நாளைக்கு அது உன்னுடைய பிள்ளைகளுக்கு தாயாக போகுது, நீ எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவ? எல்லாத்துக்கும்
பெண்ணை பெற்றவங்க தான் தலையை குனியணும். இது வந்து கீழே பொருளாதாரத்துல கீழே ஒரு மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நோய். அடுத்தது உன்னோட ஹேபிட்டுக்கு நீ வந்து சம்பாதிக்கிறதெல்லாம் நீ நாசமாக்குவ, வீணாக்குவ. இது வந்து ஏர்போர்ட்ல கக்கூசு கழுவி சம்பாரிச்சு கண்ணியமா வாழ்க்கையை நடத்தி குழந்தைங்களை படிக்க வைக்கும். இந்த மாதிரி நான் எத்தனை பெண்களை பார்த்துருக்கேன். அப்படி இருக்க சரி இதெல்லாம் வந்து பணக்காரங்க வீட்டுல நடக்காதுன்னு நினைச்சேன். அதனாலதான் ரிதன்யா 2 விஷயத்துலனாலதான் ரிதன்யா கேஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பயங்கர இதுவா மாறினதுக்கு காரணம். நம்பர் 1, இவ்வளவு ஒரு பெரிய ஒரு எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய சமூகத்துல, பேச்சுல கூட மென்மையா பேசக்கூடிய ஒரு சமூகத்துல இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. இது 1-2 இல்லையா, விசாரிச்ச நமக்கும் நண்பர்கள் இருக்கிறாங்க திருப்பூர்ல எல்லாம் சொன்னாங்க. இவங்களை பத்தி 2 ஃபேமிலிஸை பத்தியும் சொல்றாங்க. இதுல மட்டும் இவங்க கிட்ட இல்லையா அத்தனை கேஸ் இருக்காங்க. தற்கொலை வரைக்கும் போகலனாலும் வரதட்சணை கொடுமை அங்க தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. வரதட்சணை கொடுமை, ஆனா அது வரதட்சணை கொடுமைங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. ஏன்னா இன்வால்வ் ஆன 2 பேருமே வந்து கோடீஸ்வரர்கள். டீலிங்க வந்து கோடியா இருக்கு. அதுல இன்னொரு விஷயம், இது ஏன் இவ்வளவு பெரிய விஷயம் ஆயிடுச்சுன்னா, அந்த பொண்ணோட குரல், அதை கேட்டுட்டோமே, அந்த பொண்ணோட குரல், அதுல எத்தனை விஷயங்கள் ஒன்னொன்னா எடுத்து சொல்றேன். நம்பர் 1, நான் கேட்ட வரைக்கும் அங்க எல்லாமே கோடியில தான் டீலிங்கா. ஒரு பிள்ளைய பெத்துட்டா பல பேருக்கு, அங்க எல்லாரையும் சொல்லல, ஏன்னா அது வந்து உழைப்புக்கு பெயர் பெற்ற ஒரு ஊர். கொங்கு மண்டலம்ங்கிறது வந்து உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள் இருக்கக்கூடிய ஊர் தான். ஆனா அங்க பலர் எப்படின்னா பழைய சொத்து, நிலம், புலம் எல்லாம் இருக்கும், அதிகாரம் இருக்கும். இப்ப இந்த ஈஸ்வரமூர்த்தியோடைய அப்பாவே வந்து காங்கிரஸ் பிரமுகர், மாவட்ட செயலராக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் அவருக்கு மேல எந்த விதமான நடவடிக்கையும் அவர் மேல எதுக்கு ஒரு அவராவது தெரியல, அவரை பத்தி இல்லை. ஆனா அவர் வந்து ஒரு காங்கிரஸ் பிரமுகர், அவருக்கு ஒரு செல்வாக்கான குடும்பம், சொத்து நிறைய இருக்கிற குடும்பம். இந்த கவின் வந்து எந்த வேலையும் செஞ்சதாவே தெரியல. அவன் இந்த கம்பெனியில இருக்கிறான், ஒண்ணும் அப்படிலாம் இல்லை. பிள்ளைய பெத்துட்டாங்க, அவன் நல்லா 6 அடிக்கு அழகா வளர்ந்துட்டான்னா பிசினஸ் மாடலே அவன் தான். அவனுக்கு திருமணம் பண்றதுதான் அவங்க வந்து செய்யக்கூடிய ஒரு பிசினஸ். கவின் மாதிரி இன்னும் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. பிள்ளைய பெத்துட்டாங்கன்னா பெண்ணுக்கு பெண்ணே எதிரிங்க, பிள்ளைய பெத்த தாயார்களே எதிரி. ஆனா அவங்க வந்து ஒரு குழந்தைய பார்த்துட்டான்னா அது வந்து பிறக்கும் போதே ஆண் மகனை ஓகே இவனுக்கு வந்து எனக்கு ஒரு மகன் போறப்பான் அப்படின்னு திட்டம் போட்டுடுறது. இவங்களுக்கு தேவையே இல்லை. இவங்க பயங்கர பணக்காரங்க. ஆனா அந்த பணக்காரங்களுக்கு தான் ஈவு இறக்கம் இன்னும் ரொம்ப குறைவா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா என்ன பண்ண போறாங்க, நான் தெரியாம தான் கேட்குறேன். கையில பிடிச்சிட்டு செத்தா போக முடியும், சோறு திங்க முடியுமா? நம்ம சாப்பிட்றது 4 கவளம் சோறு. அந்த 4 கவளம் சோறுக்கான காசை தவிர அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே உபரிதானே தம்பி. அதுக்கு மேல இருக்கிறது, இப்போ நீங்க சரியா நீங்க ஒரு மாளிகை கட்டுறீங்க, எத்தனை மாளிகையில நீங்க கையை இப்படி விரிச்சு படுத்தா கூட உங்களுக்கு என்ன ஒரு 10 அடிக்கு 10 அடி ரூம் தேவைப்படுதா? சரி ஏசியை போடுங்க, தங்கத்தாலேயே நீங்க சுவிட்ச் போடுங்க, கக்கூசுல கூட வந்து தங்கத்தால வச்சிருங்க. அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, தங்கத்துல செருப்புனாலும் வீட்டுக்கு வெளியே தாங்க வைக்கணும். நீங்க என்ன எதுக்காக அதை பாக்குறீங்க? எதுக்காக அந்த காசு வரணும்னா பெருமடிச்சுக்கிறதுக்கு. பெண்ணை பெத்தவங்க எப்படி தெரியுமா? பெண்ணை பெத்தவங்க அவன் இப்படி பண்ணான், மாமங்காரன் அப்படி பண்ணான், மச்சாங்காரன் இப்படி கல்யாணத்தை பண்ணான். நம்ம வந்து கல்யாணத்துல தான் இவங்களுடைய கௌரவம், இவங்களுடைய அந்தஸ்து, இவங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை திருமணத்துல காட்டுறாங்க. ஒரு பெண்ணுக்கு எப்படி திருமணம் பண்ணி வைக்கிறோம் சீரும் செனத்தியுமா அப்படின்னு. இவர் இதோ இன்னைக்கு அண்ணாதுரை அவர்கள் சொல்லியிருக்கிறார், 2.5 கோடிக்கு கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு, ஓல்வக்கார் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, 100 சவரனுக்கு மேல நகை போட்டிருக்கிறாரு. எந்த அளவுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியமா இருக்குன்னா, அது எப்படி அவங்க ரத்தத்துல கலந்துருக்குன்னா, அந்த வரட்டு ஜம்பம் சாகர தருவாயில அந்த பொண்ணு இருக்கிற நகையெல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு போகுது, எங்க வச்சிருக்கேன்னு. அந்த அளவுக்கு ரத்தத்துல கலந்துருக்குது. அதை நாம அப்ப கூட அந்த கடைசி நிமிஷத்துல கூட நகையை பிடிச்சிக்கிட்டு செத்துச்சுன்னு சொல்றதா இல்ல, அவங்க எதுக்காக தன்னை துன்புறுத்தினாங்களோ அது எதுவுமே அவங்க இன்லாஸ்க்கு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சிச்சா தெரியல. இதை பொறுப்புணர்வுன்னு நினைக்கிறதா
இல்ல என்னன்னு புரியல. ஆனா நகை ஒரு பேச்சு பொருளா ஆகுது, பணம் ஒரு பேச்சு பொருளா ஆகுது. ஒரு பெண்ணுடைய அந்த அந்த பெண் வந்து 100 கோடி, எனக்கு வந்து எத்தனையோ இடத்துல 100 கோடி சம்பந்தம் பேசுனாங்க பிசினஸ் தொழில் தொடங்குறதுக்கு. நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு கூறு கெட்ட, எனக்கு வாயில தப்பா வருதுங்க, தப்பு இல்லை, சரியா வருது, அதை சொல்ல முடியாம தவிக்கிறேன் நானு. இந்த கூறு கேட்டவனுக்கு அவனுக்கு படிப்பு இல்லை, கை கால் இல்லை, அவன் கை இல்லாதவன் கண் இல்லாதவன் எல்லாம் பாட்டு பாடி இது டெலிவரி சர்வீஸ்ல டெலிவரி போட்டு கண்ணியமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு பொம்பளையோட காசுல தான் நீ தொழில் தொடங்குவியா? உங்க அப்பா அம்மா உனக்கு தொழில் வச்சு கொடுக்க மாட்டாங்களா? ஜம்பம் வரட்டு கௌரவம் அந்த அளவுக்கு. அப்ப இல்ல, இவங்க வந்து பெருங்காய டப்பாவா இருந்திருப்பாங்கங்க. எல்லாம் பெருசு பெருசா நலன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கும்பாங்க. எல்லாம் வந்து அடமானத்துல இருக்கும். அப்படி நிறைய குடும்பங்கள் இருக்காங்க அந்த ஏரியாவில். யாரோட ஜம்பமோ விளக்கெண்ணெய்க்கு நஷ்டம்னு சொன்ன கதையா. மொத்தத்துல இவங்க மனிதர்கள் இல்ல. அது எதுவா வேணா, நான் என்ன சொல்றேன்னா, நீ அன்னக்காவடியா கூட இரு, மிகப்பெரிய ஒரு ஒரு கடனாளியா கூட இரு, நீ ஏழையாயிரு, அதுக்கும் வாழ்க்கையை நடத்துறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. வெற்றிக்கும் பணத்துக்கும்லாம் வந்து பெரிய அளவுல சம்பந்தம்லாம் கிடையாது. பணத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, ஓகே. ஆனா என்ன தேவை உங்களுக்கு? நல்லபடியா நிம்மதியா சாப்பிடணும், நிம்மதியா படுத்தா தூங்கணும். படுக்கும்போது உனக்கும் நிம்மதி இல்லை, அந்த பெண்ணுக்கும் நிம்மதி இல்லை. வக்ரம் பிடிச்சவன் நீ ஒரு வக்ரம் பிடிச்சவன். உனக்கு துணையா உன் அப்பா. மேட்டர் பட டைட்டில் மாதிரி இருக்குங்க அவங்க கதையை கேட்கும் பொழுது. இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா அந்த பெண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ரொம்ப வக்ரமான சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறதா அவங்க அப்பா இன்டர்வியூ பார்த்தேன். அவங்க அப்பா தான் சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணோட பிறப்புறுப்புல காயம் இருந்ததா அவரு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன அதுல கோபம்னா, இவங்க பேய்கள்னு தெரிஞ்சு போகுது. பணப்பேய்களா இருக்கிறது ஒன்று, அது தவிர பணப்பேய்களுக்கு நீ பணத்தோட பணம் நீங்க அது கொடுக்கறது ரொம்ப தப்பு. வரதட்சணை வாங்குவது தவறு, வரதட்சணை கொடுப்பதும் தவறு. ரெண்டுமே குற்றம், தவறு இல்லை. வரதட்சணை வாங்குவது குற்றம், வரதட்சணை கொடுப்பதும் குற்றம். நீங்க தான் வந்து இந்த மாதிரி பேய்களை உருவாக்குறீங்க உங்க வரட்டு ஜம்பத்துக்காக. நீங்க அவ்வளோ பெரிய திருமணம் பண்ணி அந்த இன்னைக்கு வந்து பெண்களுக்கு சம பங்கு இருக்குங்க சொத்துல. இந்த பொண்ணு ஒரே பொண்ணுங்க, அவங்க சேர்த்து வச்சதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தான் போக போடுது. என்ன அவசரம் இவங்களுக்கு? அப்படி வரதட்சணை வாங்கி 100 கோடியை வாங்கி தான் அந்த ஏதோ 500 பவுன் எக்ஸ்ட்ரா கேட்டாங்களாம். அதெல்லாம் பண்ணித்தான் அவன் வந்து பொழப்பு நடத்தணும்னா அவன் என்ன உங்க பொண்ணை வந்து நல்லா பார்த்துக்க போறான்? அவன் வெறும் ஒரு ஒட்டுண்ணி தானே. அவனோடைய உங்களோட ராணி மாதிரி வளர்த்தன்னு இன்னைக்கு நீங்க கண்ணீர் வகுக்கிறீங்களே, கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றீங்களே. அவன் அப்படி ஒரு கையால் ஆகாதவன் அப்படிங்கிறது தெரியும் போது அப்பவே வேணாமா, வேற நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாமா, நீங்க தைரியம் கொடுத்துருக்க வேணாம். இல்ல வீட்டுக்கு வந்த பொண்ணு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குன்னு தானே திருப்பி அறிவுரை கொடுத்துருக்கீங்க. கல்யாணம்னா அப்படிதாம்மா, இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவு இருக்கு. இப்ப என்ன பாக்குறதுக்கு பார்க்கலாமா? இப்போ என்ன பாக்குறதுக்கு மிச்சம் என்ன இருக்கு? அவன் சரி, அவங்க வந்து வரதட்சணை அப்படி இப்படிதாம்மா இருக்கும், அதை நம்ம பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னா, அதை நான் அதை கண்டிக்கிறேன் நான். அதையே நீங்க செய்யக்கூடாது. ஒரு குற்றவாளியை நீங்க உருவாக்க கூடாது. வரதட்சணை அட்டிங்க, என் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி கொடுத்துருக்கேன், நீ யாரா அதுக்கு மேல வரதட்சணை கேட்கறதுக்குன்னு கேட்டிருக்கணும். ஊரை கொட்டி அவங்களை அசிங்கப்படுத்தி இருக்கணும். ஆனா நீங்க அதை உங்களுடைய பெருமையா கேட்டுக்கணும். என்ன அது எனக்கு அந்த மென்டாலிட்டி புரியல. ஏன்னா எனக்கு என் தாயாருக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்களாம். என் வீட்டுல என் தாயாருடைய தந்தை கல்யாணத்தை சிறப்பா முடிச்சிடுறோங்க, அப்புறம் வேற என்ன செய்யணும்னு கேட்டாங்களாம். என்னுடைய தந்தையுடைய தந்தை உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் ஏற்கனவே வந்து சீர்திருத்தவாதி, காந்தி வழியில போய் அந்த விஷயம்லாம் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கணும். அவருக்கு என்னது உங்க பொண்ணையே எங்களுக்கு அனுப்புறீங்களே அப்படின்னு கேட்டாராம். அவருக்கெல்லாம் புரியுது. அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி இருக்கணும். அது அப்பயே அப்படி ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு. அவர் தான் புரட்சிக்காரராச்சே, கலப்பு அது இது எல்லாம் பண்ணவராச்சே. அவர் ஜாதி மறுப்பு, வரதட்சணை மறுப்பு, அவருக்கு என்னது எதுக்கு அது? அதை நான் பெருமைக்காக சொல்லல. அந்த காலத்திலேயே இந்த புரட்சி வந்து
அப்பவே ஜாதி மறுப்பு கல்யாணம் இந்த மாதிரி வரதட்சணை எல்லாம் எல்லாம் வேணாம்னு வந்துச்சு. சொல்றதெல்லாம் இருக்கு. இன்னும் எப்படி இந்த ஏரியாவுல பணக்காரங்க நடுவுல இப்படி ஒண்ணு இருக்கிறத அந்த அதிர்ச்சியில தாங்க நான் கேக்குறேன். அது கூட நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒருத்தன் வக்ரம் பிடிச்சவனா இருக்கான், ஒரு பாலியல் கொடூரனா இருக்கான். இதுக்கு மேல என்ன வாயை கிளறாதீங்க. ஒரு அருவப்பு பிடிச்ச அசிங்கம் பிடிச்சவனா இருக்கிறாங்க. அவனோட சேர்ந்து அவன் மட்டும்தான் பரவாயில்ல. இப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து வந்து அவளை டார்ச்சர் பண்ணும்போது அதை வந்து அவ ஒரு பட்டும்படாம சொல்றா, தனியா வா, டிரைவர் வேணாம், நீங்க வா அப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் தனியா கார் ஓட்டக்கூடிய பெண், 4 கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச பெண், ஒரு 30 பேரை வச்சு வேலை வாங்கின பெண். இவரே சொல்றாரு. அது வந்து சொல்ல தயங்குதுங்கும் போதே ஏதோ பிரச்சனை தெரிஞ்சிருக்க வேணாம். நீங்க தூக்கி வளர்த்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, தயங்குது இந்த பொண்ணு, தெரிஞ்சிருக்க வேணாம். தெரிஞ்சிருக்கு, தெரியலன்னு அவங்க சொல்லல, தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, பரிகாரம் பண்ணியிருக்காங்க, பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஒரு சுற்றத்தை வச்சு சொந்தக்காரங்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு இன்னொரு பஞ்சாயத்து வேணாம்ப்பா அப்படிங்குது. எல்லாத்துக்கும் குடும்ப கௌரவம் போயிடும். எனக்கு அந்த மாதிரி நிறைய பேரை தெரியுங்க. ஒரு கேன ஆணுக்கு கட்டி கொடுத்துட்டு அந்த பெண் வந்து சொல்லும் பொழுது எனக்கே தெரியும். என் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல நான் அதெல்லாம் இப்போ சொன்னா ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாது. அந்த பொண்ணு வந்து 9 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, அப்படியே கருக்கலையாம உட்காந்துருக்கு. ஏன்னா அவன் கையால் ஆகாதவன். இதுக்கு வந்து இவங்க தாய் தந்தையர் சொல்லிடாத, ஐயோ பிராமின்ஸ் அவங்க, நான் வெளியே தெரிஞ்சோம் நம்மளுக்கு ரொம்ப மானக்கேடாயிடும் அப்படின்னு. அது அப்படியே உட்காந்துருக்கு, ஃப்ரீசர்ல வச்சப்ப இது மாதிரி அப்படியே உட்காந்துருக்கு, ஐஸ் மாதிரி அப்படியே கரையாம. உன் குடும்பம் நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேங்க, என்னுடைய நீங்க ஒருத்தனுக்கு ஒருத்தி நான் ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்ற அந்த பழைய பஞ்சாங்கம்லாம் நான் பாக்குறது இல்லைங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், என்னது என்ன தனியாவே உட்கார்ந்துருக்கியா? இல்ல, என் கணவர் வந்து ரொம்ப என்ன சந்தேகப்படுறாரு, நான் வெளியே போனா அவர் வந்து அவரால முடியாது, அவர் ரொம்ப சந்தேகப்படுறாரு என்ன. நான் வந்து ஆனா நான் உண்மையா இருக்கேன், நான் கற்போட இருக்கேன். துப்பிட்டு நான் எங்க போய் எதை பத்தி பேசுறோம்? உன் சந்தோஷம்தான் முக்கியம்னு கணவரே இல்லை உனக்கு ஒரு வழி பண்ணி வச்சிருக்கணும். ரத்த கண்ணீர் கிளைமேக்ஸ்ல எம்ஆர் ராதா எஸ் ராஜேந்திரன் கையில பிடிச்சி கொடுத்துருவாரு, ஹீரோயின் கையை. அந்த மாதிரி இல்லை பண்ணிருக்கணும். நீயே தானே முன்னெடுத்து அந்த பொண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கணும். ஐயா, நான் இன்னும் பச்சையா சொல்றேன், இந்த மாதிரி கையால் ஆகாத கணவனா இருந்தா உனக்கு குடும்ப கௌரவம் முக்கியம்னா அப்ப ரகசியமா ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்டா பண்ணிருக்கணும். ஆனா அது கலாச்சார சீர்கேடு இல்ல கல்யாணம் உனக்கு குடும்ப கௌரவம் தானே முக்கியம். குடும்ப கௌரவம் முக்கியம்னா நீ அப்ப அந்த பொண்ணுடைய உணர்வுகள் அவ என்ன செத்துடணுமா? அவ கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படி சொல்லி பண்பாடு. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், ஓகே. இது மனைவிக்கு என்ன இருக்கு? இந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுங்க எனக்கு. மனைவிக்கு என்ன? மாசானாலும் மனைவி இல்ல சீதை மாதிரி கண்ணகி மாதிரி இருக்கணும். பொறுக்கியா இருந்தாலும் பொண்டாட்டி, மாசா இருந்தாலும் மனைவி, இப்படி ஏதாச்சும் இருக்கா? இல்ல சீதை மாதிரி இருக்கணும், கண்ணகி மாதிரி இருக்கணும், நலாயணி மாதிரி இருக்கணும், கூடையில எடுத்துட்டு போகணும். அவ சூரியனை நிறுத்துறதுக்கு அவளுக்கு சக்தி இருக்கு, ஆனா புருஷனை யோக்கியமா வச்சுக்கிறதுக்கு அவளுக்கு வந்து சக்தி இல்லை. ஏன்னா அது வந்து தியாக சுடரா இருக்கணும், தற்கொலை பண்ணிக்கணும். இதுதான் நம்முடைய சமூகம் நமக்கு கத்து கொடுக்குதா? அது அப்படிதான் நம்ம கலாச்சாரம். இது கலாச்சாரமா? அப்புறம் சாரி, இல்ல மேம் அப்படிதான் கலாச்சாரமா இது? காசு கேட்டுட்டு கணவனை ஒரு தாலி கட்டிட்டு வந்து காசு கேட்கிறான், அதுக்கு பேர் கலாச்சாரம் கிடையாது தம்பி, அது பேர் விபச்சாரம், ஆண் விபச்சாரம். அது பெண்ணோட அப்பா தானே மனமும் வந்து கொடுக்குறாரு. அதனாலதான் நான் அவரை குற்றவாளின்னு சொல்றேன். ஒருத்தி ஓடி வந்திருக்கா, என்ன ஆனாலும் பரவாயில்லம்மா, நீ வந்துக்கோமா, நாம பாத்துக்கலாமா, ஒரே பொண்ணு நாம பாத்துக்கலாம், அவன் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் இதுவா இல்லாம அறிவுரை கொடுத்து பஞ்சாங்கம் பார்த்து திருப்பி அமைச்சிருக்காங்க. எப்படி பஞ்சாங்கம் பார்த்து? அப்படி எதுக்கு பாப்பாங்கன்னு புரியுதா உங்களுக்கு? எஸ் புரியுது மேம். அப்போ அவர் மேல ஒருத்தின்னு அட்லீஸ்ட் அதுல பெருமைப்படுறாங்கல்ல. இல்லைங்க, கரெக்ட் தாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற சித்தாந்தம் இங்க ரொம்ப தவறாக புரியப்பட்டிருக்குது. என்னைக்குமே பெண்கள் வந்து ஒரு ஆண் மேல மனசை வச்சுட்டாங்கன்னா மனசை மாத்திக்க மாட்டாங்க. இங்க இந்த பொண்ணு அந்த ஆண் மேல மனசையெல்லாம் வைக்கல. அரேஞ்ச் மேரேஜ், அவன் ஃபர்ஸ்ட் டேல இருந்து அவளை டார்ச்சர் மட்டும்தான் பண்ணியிருக்கான், ஓகே. ஆனா ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற சித்தாந்தம் எப்போ வருது? நம்முடைய பண்டைய காலத்துல ஒரு பலதார மனம் அப்படிங்கிறது
தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய காலத்துல இல்ல. ஒரு ஆண் ஒரு ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் ஒரு பெண் தான், ஒருத்திக்கு ஒருவன் அப்படிங்கிறது கிடையாது அந்த சித்தாந்தம். ஒருவனுக்கு ஒருத்தி ஒருவனுக்கு ஒருத்தி, இது பெண்களுக்காக சொன்ன சித்தாந்தம் இல்ல, ஆண்களுக்கு. திருந்துங்கடாடே, ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே, ஆண்களுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், நீங்க அப்படியே நீங்க நெருப்பு மாதிரி இருங்கன்னு ஆண்களுக்கு சொன்னது. அதை தூக்கி அப்படியே காத்துல போட்டுட்டு இந்த ஆணாதிக்க சமுதாயம் இன்னைக்கும் என்னைக்காவது ஒரு நாளாவது உடன்கட்டை ஒரு ஆண் ஏறி இருக்கானா? இல்ல. திருமணம் முறிந்து ஏதாவது ஒண்ணு போச்சு, விவாகரத்து ஆச்சுன்னா உடனே ஆண் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறானா? இல்ல. வாழா வெட்டின்னு எங்கேயாவது நீங்க ஆணை சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் பொண்டாட்டி அவனை விட்டு ஓடி போச்சு, அது ஒரு ஓடுகாலி, அப்படித்தானே பேசுவீங்க. ஆண் மேல தவறே கிடையாது. இன்னொரு டேர்ம் ஒண்ணு இருக்கு, மலடி. மலடி நான் சொன்னேன்ல, ஒரு பொண்ணு 9 வருஷமா கன்னியாவே கிடக்குன்னு, அதுக்கு வீட்டுல மாமியார் கொடுமை. மலடி, நான் என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு நாங்களாம் சிரிக்கிறதா அழுவுறதா? சிரிக்கிறதா அழுவுறதா? விதவை இல்ல, இப்போ அது மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப நல்லாவே மாறிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு இது நடுவுல வந்த ஒரு பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நம்முடைய தமிழ்நாட்டுல இதை ஏன் பாதியில வந்ததா நம்ம நினைக்கிறேன் பண்ண முடியுமா? அது தமிழ்நாட்டுல பிரேக்கே இல்லைங்க. நமக்கு எப்பவுமே ரூல்ஸ் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பணக்காரங்க வீட்டுல, இன்னும் சொல்ல போனா ரொம்ப நீங்க ஒரு பெரிய பணக்காரங்களா இருந்தீங்க, இல்ல ஒரு சில துறைகள்ல இருக்கிறீங்க, ஆர்டிஸ்டா இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ரூல்ஸ் உங்களுக்கு ராஜகுமாரிக்கு ரூல்ஸே கிடையாது, ராணிக்கு ரூல்ஸே கிடையாது. அவங்க வச்சதுதான் சட்டம். அப்போ அவங்க என்ன வேணா செய்யலாம். சரியா? ரொம்ப ஒரு சாதாரண இடத்துல இருக்கிறவங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அவங்க என்ன வேணா செய்ய, நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க பாருங்க. 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போட முடியாது. உங்க சுதந்திரத்தை எல்லாத்தையும் யாரோ 4 பேர் என்ன சொல்லுவாங்கங்கிறதுல ஒழிச்சிட்டு, இதோ இப்ப உசுறு போச்சு, அந்த சொன்னாங்களே 4 பேர் உசுரை திருப்பி கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? பண்ணி வைக்கிற கல்யாணம் இது பெத்தவங்க பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணம் சொல்லுவாங்க. இது இல்லங்க, உண்மைதாங்க. லவ் பண்ணுச்சுன்னா அது நம்ம குடும்பத்துக்கும் அவமானம், தேர்ந்தெடுக்கவும் அந்த பொண்ணுக்கு தெரியாதுன்ற டேர்ம் வச்சு. உண்மைதாங்க, உண்மைதான். லவ் பண்ணி ஏன் ஃப்ரிட்ஜுக்குள்ள கண்ண துண்டமா ஃப்ரிட்ஜுக்குள்ள பேக்கெட் ஆன பொண்ணுங்க பத்தி எல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா இப்ப அரேஞ்ச் மேரேஜ்ல ஐயா என்னெல்லாமோ பாக்குறோம், ஐயா என்னெல்லாமோ பாக்குறோம். நம்ம தமிழ்நாட்டுல கொஞ்சம் இன்னும் இந்த இத கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் பிடிக்காத கணவனை கள்ளக்காதலனோட சேர்ந்து மொத்தமா கான்ட்ராக்ட் கில்லிங் பண்ணி பள்ளத்தாக்குல போட்டுட்டு அழுதுகிட்டே என் புருஷனை காணோம். விதிவிலக்குகள் எல்லா பக்கமும் இருக்கும். வரதட்சணை அப்படி ஒரு விதிவிலக்கு. ஒரு பொண்ணு முதல் இரவுல ஓடி போச்சான், அங்க குடும்ப கௌரவம் காத்தோட போச்சு. அவன் என்ன தெரியுமா அந்த மாப்பிள்ளை சொல்லியிருக்கான், கௌரவம் போனா போகுதுங்க, நான் உசுரோட இருக்கேனுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறான். ஒருத்தன் நாத்துல அப்படி போயிட்டு இருக்கு. இங்க நம்ம அதை விடுவோம், நமக்கு இங்க விதவைங்கிறத சொல்லுவோம். தமிழ்நாட்டுல கிராமப்புறங்கள்ல நிறைய சமூகங்கள்ல, ஏன் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற சமுதாயத்துல கூட கிராமப்புறங்கள்ல அண்ணன் இறந்துட்டாங்கன்னா நிராதரவா நிற்கக்கூடிய அந்த அண்ணனுடைய மனைவியையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தம்பி கட்டிக்கிறது அப்படிங்கிறது ஊருக்கூடி செஞ்சு வைப்பாங்க. இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருந்தது. இதெல்லாம் ஆங்கிலேயர் ஆட்சியில கொஞ்சம் கொஞ்சமா வழக்கொழிஞ்சு போச்சு. இப்போ அதை நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. பட் இன்னைக்கு பெண்களுக்கு எத்தனையோ சுதந்திரங்கள் இருக்கு. ரிதன்யா மாதிரி ஒரு படிச்ச பெண்ணுக்கு அவ இன்னொரு வாழ்க்கை சொல்லுது, இன்னொரு வாழ்க்கைன்னு நான் நினைக்க மாட்டேன்ப்பா. வேணாம், நீ உனக்கு இன்னொரு வாழ்க்கை நினைக்க வேணான்னு தோணுச்சுன்னா முதல்ல இவனை முட்டிக்கு முட்டி தட்டி போலீஸ்ல கேஸ் கொடுத்துருக்கணும், இவனுக்கு வழக்க போட்டு அவனை சந்தி சிரிக்க வச்சிருக்கணும். ஓகேயா? உண்மானம் எப்படி போகுது? கற்பழிக்கப்பட்டா, ஒரு பாலியல் பலாத்காரத்துல பாதிக்கப்பட்டா யாருக்கு மானம் போகுது? பொண்ணுக்கு தான். ஏன் நான் இப்ப உங்களை நான் அடிக்கிறேன்னு வைங்களேன், அடிச்சவன் தப்பா அடி வாங்கினவன் தப்பா? அடிச்சவங்க தப்புதான். அப்ப என்ன நீங்க இதுல பொண்ணுக்கு போகுதுன்றீங்க? நியாயமா சொல்ல மேம், சிஸ்டம் சிஸ்டம் ரொம்ப மோசமா இருக்கு. ஒருத்தங்க எனக்கு நம்ம சினிமா துறையிலேயே எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் அந்த அம்மா மேல. அந்த ஒரு லேடி, ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாயிட்டாங்க. தைரியமா அவங்க வெளியே தன்னுடைய உரிமைக்காக போராடினாங்க. அவங்க நீதிக்கு இன்னும் கிடைச்சுதான் என்னங்கிறது அடுத்த பக்கம்.
பட் அவங்களுக்கு ஒரு தங்கமான ஒரு கணவர் கிடைச்சிருக்காங்க. எல்லா ஆண்களும் மோசமானவங்க கிடையாது. கற்பு அப்படிங்கிறது உள்ளத்துல இருக்கு, அது உடம்புல இல்லை. உடம்புல ஒருத்தன் வந்து அத்துமீறி வந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அங்கேருந்து நம்ம தப்பிச்சு சர்வைவ் ஆயிட்டோம். அந்த குற்றத்தை நம்ம சர்வைவ் ஆயிட்டோம். ஒருத்தன் நம்மளை அட்டாக் பண்ணிட்டான், ஆனா நம்ம வந்து அதுல இருந்து மீண்டு வர்றோம்னா அந்த மீண்டு வர பெண்ணு நீங்க ஒரு வீராங்கனையா ஒரு முன்னுதாரணமா பார்க்கணும். இங்கதான் அவளை வந்து ஏதோ தரங்கெட்டவளா பாக்குறீங்க. என்னங்க நடக்குது? அந்த பொண்ணு அவ்வளவு படிச்சு என்ன பையன், இன்னொரு வாழ்க்கையை நான் அவஞ்சுக்க. என்ன விக்ரமன் படமா? ஒரு ரோஜா ஒரு தரம் தான் பூக்கும், ஏன் இன்னொரு தரம் அந்த கேனகு நாதார் இங்க எதிர நல்லா வாழ்ந்து காமிச்சா என்ன? எப்படி ஏங்க அந்த பொண்ணுக்கு படிப்பு இருக்கு, எல்லா திறமையும் முடிஞ்சிருச்சுல்ல. புரியல எனக்கு. வாழ்க்கையில இப்ப உங்களோட குறிக்கோள் என்ன? கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உங்க குறிக்கோள் இல்ல மேம். அந்த பெண்ணுக்கு கல்யாணம் மட்டும்தான் அப்படிதான் நினைச்சிருச்சு. அதுதான், அதனாலதான் இவ்வளவு புலம்புறோம். கல்யாணம் இல்லாம ஏங்க ஔவையாரை விடவாங்க ஒரு பெண், அன்னை தெரசாவை விடவாங்க ஒரு பெண், அவங்களாம் திருமணமே பண்ணிக்கலையே. பெண்கள் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாலும் அது அவச்சொல்லுக்குள்ளாகுது இல்ல. எங்க ஔவையாரை ஏதாவது நம்ம சொன்னோமா? அன்னை தெரசாவை ஏதாவது சொன்னோமா? சிலர் அப்படி இல்ல. முதிர்கண்ணின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நடக்கிறாங்க. நாம கேரா போல்டன் கூட தான் சொல்றோம் ஆண்களை. இன்னைக்கெல்லாம் வந்து பியூட்டி பார்லர் பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமா வந்திருக்கு, தெரியுமில்ல? எல்லாம் வழுக்க விழுந்தா உடனே போய் முடியெல்லாம் தைச்சிக்கிறாங்க. எல்லாம் அவங்களுக்கு பொண்ணு கிடைக்காதுங்க இந்த காலத்துல. பொண்ணு கிடைக்கிறது இல்ல. இந்த வாதம் வருது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த பகுதியில ஆண்களுக்கு பெண்கள் அந்த பகுதியில பெண்கள் படிச்சிடுறாங்க, ஆண்களை கட்டிக்கிறது இல்ல, இப்படி பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு வாதம் வருது. இல்ல வாதம் வருது. இன்னொரு பக்கம் கல்யாணம் பண்ணி வச்சா இவ்வளவு சவரன் கொடுங்கன்னு நான்சென்ஸ். அந்த பகுதியில இன்னொரு ஒரு பிரச்சனையும் இருக்கு. அந்த பகுதியில பெண்கள் பிறந்துட்டா உடனடியா பெண்கள் விகிதாச்சாரம் ரொம்ப குறைவு. ஆண்கள் அதிகம், பெண்கள் குறைவு. அதனால்தான் அங்க பொண்ணு கிடைக்கிறது இல்ல பாதி பேருக்கு. அவன் கல்யாணம் ஆனா போதும். எனக்கு வந்து இருக்கும்போது என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு நல்ல பையன். அந்த பையன் வந்து ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பையன். அவ்வளவு பக்காங்க, நல்ல பையங்க. திறமை, படிச்சிருக்கிறாரு, தேவையான அளவு படிச்சிருக்காரு. பட் அவரு சினிமால இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு எந்த பெண்ணா இருந்தாலும் பரவாயில்லை, எங்க அம்மாவை நல்லா வச்சுக்கணும், நான் வந்து அவங்கள நல்லா வச்சுக்கிறேன்னு அந்த தம்பி சொல்லுது. நான் தேடிக்கிட்டு இருக்கேன் பொண்ணே கிடைக்கிறது இல்லை நல்ல ஆண்களுக்கு. ஆனா இந்த மாதிரி வீணா போனவங்களுக்கெல்லாம் நல்ல பொண்ணு கிடைக்குது. இது என்னங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. கடவுளுக்கு கண்ணு இருக்கான்னு எனக்கு புரியல. இது அவங்க அப்பா அம்மா தவறாதான் நான் சொல்லுவேன். என்னவோ விசாரிச்சாராம், அவர் ஒழுக்கமான குடும்பம், நல்ல குடும்பம் அப்படின்னு ஒண்ணும் இல்லை. இவங்க என்ன விசாரிச்சிருக்காங்கன்னா, நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி அதே அளவுக்கு இருப்பாங்களான்னு விசாரிச்சிருக்காங்க. அவங்க நல்லவங்களான்னு பார்க்கல. அவங்களுக்கு வந்து சொத்து பத்து இருக்கா, அவங்க வந்து ஏன்னா பொண்ணை கட்டி கொடுக்கறது பெரிய இடம்பா அப்படின்னு ஊர்ல எல்லாரும் மெச்சணும். இன்னைக்கு வந்து இது தெரிஞ்சு போச்சு. இல்லைன்னா அந்த பொண்ணு வந்து ஏதோ வேற எதுக்காகவோ தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா பிஎன்எஸ்ல ரூல் இருக்கு, திருமணமான முதல் 7 வருடத்துக்குள்ள ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டா அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விசாரணை இருக்கு, அது ஒரு குற்றம், உடனே தள்ளிடுவாங்க. பட் தற்கொலைக்கு தூண்டியது, வரதட்சணை கொடுமை செய்தது, இதையெல்லாம் அந்த பொண்ணு தான் வந்து ஆக்சுவலி புகார் கொடுத்துருக்கணும். இன்னைக்கு அந்த பொண்ணுடைய வாக்குமூலத்தை வச்சுதான், அந்த ஒளிப்பதிவுகளை வச்சுதான் அந்த கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுலயுமே இவங்க அந்த அம்மாவை வந்து, அந்த அம்மாவுக்கு 47 வயசு ஆகுது, ரொம்ப சின்ன வயசு. ஆனா அவங்களை அரெஸ்ட் பண்ணல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. எல்லாம் பொய்யே. என்ன உடம்பு சரியில்லை? அவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும். ஒன்னு நல்ல வேலை அவங்க யாரும் எது அவங்களும் பெண் தானே, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும். அவங்க பெண், அவங்க பேய். அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம் உட்காந்து. இவங்க வந்து சண்டை போடுறது, அழுவுறது. பெண்ணா இருந்திருந்தா ஒரு பெண்ணை வந்து அவங்க வந்து இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பாங்களா? அந்த வீட்டுல அவங்களுக்கு தெரியாமையா ஏதாவது நடந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லை, நல்ல காலம் நெஞ்சு வலின்னு அந்த குடும்பத்துல யாரும் சொல்ல முடியாது. மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா தானே மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னு நம்ம நம்புவோம். அது இல்ல. ஈவி இறக்கம் நெஞ்சு ஏதாவது இருந்தா தானே. நெஞ்சு வலி இல்ல, வேற ஏதாவது வலி இருந்திருக்கும். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. Taste the Daily.